இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக்கா தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் மாசு இருக்குது. ஆனால் இருந்தும் கூட ஏன் ஒரே நேரத்தில் சென்னை பெரம்பூர்லேயும் போட்டியிட்டார், திருச்சிலையும் போட்டியிட்டார், ஏன் ஒரே நேரத்தில் 2 இடத்துல போட்டியிடணும் அப்படின்னா தன் மீது விஜய்க்கு நம்பிக்கை இல்லையா? ஆமாம், அது உண்மைதான். அதில் ஒத்துக்கிட்டார் அவர். தனக்கு அந்த பயம் இருக்குது, நம்ம தோற்று போயிடுவோம், மக்கள் நம்மளை புறந்தள்ளிடுவாங்க, நம்மளை வேடிக்கை பார்க்க மட்டும் தான் வராங்க, இவங்க ஓட்டு போட மாட்டாங்க, நமக்கு அரசியல் புரிதல் இல்லைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம நாடகம் ஆடுறோம், ட்ராமா பண்ணுறோம், நம்ம நடிகனாகவே இருக்கோம், திரையிலையும் இருக்கும், ஒரிஜினலாகவும் நடிகனாக இருக்கும். இப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் விஜயோட தோல்வி பயம். நீங்கள் எங்கேயுமே 2 தொகுதிகளில் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் போட்டிடுறதுன்றது ரொம்ப ரேர், ரொம்ப அரிது. நீங்கள் ராகுல் காந்தி கூட 2 இடத்துல போட்டிட்டார், ஒரு இடத்துல தோத்துட்டார், ஒரு இடத்துல ஜெயிச்சார். மோடி 2 இடத்துல போட்டிட்டார், அப்புறம் வைத்தியலிங்கம் போட்டிட்டார், ரங்கசாமி போட்டிட்டார், இப்படி பல பேர் போட்டிட்டு இருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் பழுத்த அரசியல்வாதியாக அரசியல் கற்றுக்கிட்டு நிறைய மக்களோ இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த 2 தொகுதின்ற விஷயத்துக்குள்ளே அவங்க களத்தில் இறங்கினாங்க. அதுவே தப்புன்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதி என்பது உங்கள் மீது உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வரணும், உங்கள் மக்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரணும், உங்கள் ரசிகர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரணும், தொண்டர்கள் மீது நம்பிக்கை வரணும். அப்போ அந்த நம்பிக்கை உடைந்து விட்டது என்றால் மட்டும்தான் நம்மளை அங்கே அதுவும் பாருங்கள், இவர் தேர்ந்தெடுக்க தமிழ்நாடே என் வீடுன்னு தானே சொன்னார் அவர். அப்போ போய் இதில் நில்லுங்க, நீங்கள் வடசென்னையில் நில்லுங்க, மயிலாப்பூரில் நில்லுங்க, ஏன் திருச்சி கிழக்கில் தான் நிற்கணுமா, பெட்டர் மார்க்ஸ் லைட்டு தான் வேணுமா, ஏன் திருச்சி மேற்கில் நில்லுங்க, இல்லை மதுரையில் நில்லுங்க, கில்லிடா அப்படின்னு படம் நடிச்சார்ல, மதுரையில் நிற்க சொல்லுங்க, கன்னியாகுமரியில் நிற்க சொல்லுங்க, இஸ்லாமியரின் காவலன்னு சொல்றாருல்ல, இப்போ ராமநாதபுரத்தில் நிற்க சொல்லுங்க. ஏன் சார் அந்த 2 தொகுதி மட்டும் வேணும் உங்களுக்கு? ஏன் பர்டிகுலர் இந்த 2 தொகுதி? அங்கதான் சார் எல்லா அரசியல்வாதி மாதிரி நானும் அப்படித்தான். நானும் எல்லாருக்கும் மாற்றுலாம் கிடையாது, நான் ஏமாற்று அப்படின்னு அவர் அடையாளப்படுத்திக்கிட்ட தன்னை தானே அடையாளப்படுத்திக்கிட்டாரு. நீங்க எல்லா இடங்களும் என்ன சொல்றாரு, அவருடைய கொள்கை பாடல்ல கூட என்ன சொல்றாரு, உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வரேன்றாருல, வேட்பாளர்ஸ்ல படிக்கிறாரு பெரம்பூர் ஜோசப் விஜய். ஏன் எதுக்கு? அப்போ உங்கள் விஜய் ஏன் டிராமா பண்ற, ஏமாத்துற? ஜோசப் விஜய் அடையாளப்படுத்து எல்லா இடத்துலையும். நான் மத ரீதியாக பேசணும்னு நினைக்கல சார் நான், ஆனால் பேச தூண்டுகிறார். என்ன காரணம்னா, இப்போ பெரம்பூரை தேர்வு செய்ததுக்கு அதுதான் நோக்கம். அங்கே கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்காங்க, சிறுபான்மையினர் அதிகம் இருக்காங்க, அங்கே பட்டியலின மக்கள் அதிகம் இருக்காங்க, நமக்கு அங்கெல்லாம் ஓட்டு நிறைய கிடைச்சிரும், யங்ஸ்டர்ஸ் ஓட்டு நமக்கு முதல் தலைமுறை வாக்காளர் ஓட்டு நமக்கு தான் கிடைக்கும். ஒரு சர்வே எடுக்கிறாங்க, எங்கே உங்களுக்கு நல்லா இருக்குது, இங்கே தான் நல்லா இருக்குது, நீங்கள் இங்கே போட்டிடலாம், அப்போ உங்களுக்கு ஓட்டு நிறைய கிடைக்கும் அப்படின்னு ஒரு சாரார் சொன்ன உடனே அந்த இடத்த தேர்வு பண்ணுறாரு. திருச்சி கிழக்கு ஏன் போகிறாரு? அங்கே ஏற்கனவே அங்கே அதிகமாக இருக்கிற கிறிஸ்தவருடைய வாக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ் அங்கே நிறுத்துறாரு. கிறிஸ்தவ நல்லெண்ண அமைப்புன்னு ஒன்று வச்சுருக்காரு, ஏதோ ஒரு கழகம் வச்சுருக்காரு, எல்லா மட்டத்திலும் அவர் ஆள் பழகி வச்சுருக்காரு. இப்போ திருச்சி கிழக்கில் எந்த தெருவில் போய், எந்த ஊரில் போய், எந்த கிராமத்தில் போனாலும் இனிகோ இருதயராஜே தெரியும், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவர் போயிட்டுருக்கார். அங்கே ரொம்ப காலமாக, அதாவது நீங்கள் எம்எல்ஏவாக இப்போ தான் வந்திருக்காரு அவர், அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் அந்த மக்களோட பழகிட்டு இருக்கார். அந்த அடிப்படையில் தான் அவர் திமுகவில் சீட்டு கேட்கும்போது திமுகவில் அந்த இடம் ஒதுக்கப்படுது, அவர் ஜெயிக்கிறார். அவர் சவால் விட்டுருக்காரு, அந்த சவாலுக்கு பதில் சொல்லுங்க, விஜய் சொல்ல சொல்லுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏங்க 2 இடத்துல நிற்கிறீங்க, உங்களுக்கு பயம் இருந்து, உங்களுக்கு பாதுகாப்பின்மையாக இருக்குது, அப்படினால தான் 2 இடத்துல நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு கோழை, பயந்தாங்கொல்லி, துணிச்சல் இருந்தா, நீ ஆண் மகனாக இருந்தா பெரம்பூரை நான் அந்த கொடுத்த வாப்பை நீ கொடுக்காதாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணாத, நேராக திருச்சி கிழக்கில் மட்டும் எனக்கோட மட்டும் மோதுன்றாரு, என்கிட்ட மட்டும் மோதி பாருன்றாரு. நீங்கள் தமிழ்நாடே அவ்வளோ தூரம் விஜய்க்கே சேலஞ்ச் பண்ணுறாரா? பண்ணிட்டாரே. ஓகே, நீ தமிழ்நாடே உங்கள் வீடுன்னு தானே சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் எல்லா வீட்லேயுமே விஜய் இருக்காருன்றீங்களே, அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, எந்த தொழில்னாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க தானே? ஆமாம் தானே சார்? அப்போ போய் குளத்தூரில் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக போய் நில்லுங்க, சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக நில்லுங்க, எடப்பாடிக்கு எதிராக நில்லுங்க, போய் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக, காரைக்குடியில் சீமானுக்கு எதிராக காரைக்குடியில் போய் உங்கள் அண்ணனுக்கு எதிராக நில்லுங்க, தம்பி வந்திருக்கேன், அண்ணனை காலி பண்ண வந்திருக்கேன்னு போய் நில்லுங்க. அப்போ பயம் தானே உங்களுக்கு? அது வேணாம் சார், காரைக்குடியில் போய், காரைக்குடி கூட சீமான் சார், நம்ம காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் நிற்கிறாரு, போய் அங்கே நில்லுங்க. கரூரில் போய் விஜய் நிற்கலாமே? அருமையான கேள்விங்க. இதுக்கு தான் ஒரு நெறியாளர் வேணுன்றது. கரூரில் நீங்கள் அங்கே தான் சதி பண்ணிச்சு திமுக.
உங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க மக்கள். 41 பேர் செத்துதுக்கு சதின்னு சொல்லிட்டீங்கல்ல, நசுக்கி கொண்டது நீ தான் அந்த மக்களுக்கு தெரியுமே. ஓட ஓட விரட்டுவாங்களா உன்னைய? போய் நில்லுங்க, அங்கே போய் நில்லுங்க. அப்போ நீங்களும் ஜாதி பார்த்து தான் அங்கே நிற்கிறீங்க. ஏன் திருச்சி கிழக்குன்னா இவர் சார்ந்த சாதி அங்கே அதிகம். நான் அவர் என்ன சாதின்னு கூட எனக்கு தெரியாதுங்க. நான் அவர் நடிகராக தான் பார்க்குறேன், அவ்வளோதான். ஒரு நடிகன், அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ தான் எனக்கு தெரியுது, ஓ எல்லாம் ஒரே கோஷ்டி தான் போல இருக்குடா. பூரா பயிலும் ஜாதி வெறியன் தான் போல இருக்கு. ஏன் ஜாதி வெறி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, இவர் ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கார், ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்கார். அது ஒரு பன்னாடை, அது தன்னை ஜாதி வெறியனே காட்டுது. ஜாதி வெறியனை பன்னாடை கேவலப்பட்ட பேவின்னு தான் நம்ம சொல்லணும். அவனை மனுஷனால லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க. ஏன் அப்படி என்ன பண்ணிட்டார்? அவர் ஒரு ஜாதி மாநாட்டில் சொல்கிறாருங்க, நான்லாம் வந்து எந்த கட்சியிலும் இல்லை, எனக்கு வந்து ஜாதி தான் முக்கியம், நான் இந்த ஜாதியோட வெறியன் அப்படின்னே சொல்கிறாரு. அவருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டு நாடகம் ஆடுற விஜய் வேட்பாளர் ஆக்கியிருக்கார். எந்த தொகுதி? கம்பமே ஏதோ ஒரு தொகுதிங்க. அந்த கன்றாவி பிடிச்ச தொகுதி தான் நம்ம எதுக்கு சொல்லி ஞாபகப்படுத்துறது. பூரா ஜாதி வெறியனை வச்சிருக்காரா இவர். அதுக்கப்புறம் என்னன்னா, போதை பொருளை ஒழிக்கணும். நம்ம போதை கல்ச்சர் ஆயிடுச்சு. திமுக போதை கல்ச்சரை அப்படியே உள்ள புகுத்திருச்சு. அதானி அம்பானி துறைமுகத்துல இருந்தா மொத்தம் போதை மருந்தும் குஜராத்ல இருந்தா வெளியே வருதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதை சொல்ல துப்பு கிடையாது. இந்தியா முழுமைக்கும் போதை கல்ச்சர் எங்கேருந்து வடநாட்டில் இருந்தால் உள்ள வருது, அது சொல்ல தைரியம் இல்லை, துணிச்சல் கிடையாது. பாஜகன்னு பேசவே பயம். புரியுதுங்களா? இவர் சொல்றாரு போதையை ஒழிக்கணும், திமுக தான் காரணம்ன்றார் இல்லையா? ஓகே ரைட்டு. ஆனால் ஒரு வேட்பாளர் ஒரு ஆளை வேட்பாளர் ஆக்கியிருக்காரு. அந்த ஆளு போன வாரம் தான் கஞ்சா கடத்தி வித்த வழக்கில் அரெஸ்ட் ஆகி ஜாமீனில் வெளியே இருக்கார். இவர் நானே தேர்வு பண்ண வேட்பாளர்லாம் அவரே செலக்ட் பண்ணாராம். எப்படின்னா, போதை கஞ்சா வியாபாரி அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்காரா, பாலியல் குழந்தை வெளியே போக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கி வழக்கு பதிஞ்சிருக்காங்க பூந்தமல்லி வேட்பாளர். அந்த ஆள் மேலே 5 வழக்கு, அந்த ஆளுக்கு சீட்டு. இதெல்லாம் ஏற்கனவே சொன்னீங்க. இப்போ விஜய் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் போட்டிடுறதுனால விஜய் தன்னைத்தானே நம்பலையா, அல்லது மக்களை நம்பலையா, ரசிகர்களை நம்பலையா? அவர் வந்து யாரையும் நம்ப மாட்டார் சார். அவரையே நம்ப மாட்டார். அது உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா அவர் சொத்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கார் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இவர் பொண்டாட்டியே நம்பலை, அப்பாவை நம்பலை, அம்மாவை நம்பலை, பெத்த பொண்டை நம்பலை, பெத்த பிள்ளைய நம்பலை. மொத்த சொத்தும் அவர் பேரில் வச்சிருக்கிற சொகுசு கார்கள் அவர் பேரில் இருக்குது. ஒரு டிவிஎஸ் 67,000 ரூபாய் மதிப்பு காமிக்கிறாங்க, அது கூட போன வருஷம் வாங்கியிருக்காரு, அவர் பேரில் தான் வாங்கியிருக்காரு. அவங்க வீட்டு வேலைக்காரன் ஓட்டுறதுக்காக இருக்கலாம், இல்லை எதுக்கோ ஒன்று வாங்கியிருக்காரு, அதுவும் அவர் பேரில். அப்புறம் எனக்கு அதில் கணக்கில் வராதது ஒன்று இடிக்குது, ஒரு சைக்கிள். போன வாட்டி வந்து சைக்கிளில் ஓட்டு வந்து போட்டார். அதெல்லாம் கணக்கில் காட்ட முடியாது. என்னங்க இது அநியாயமாக இருக்குது. அப்போ அது வந்து பினாமியா? அது எனக்கு தெரில. நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போ ரோல்ஸ் ராயல்ஸ் கார் எங்கன்னு கேட்குறாங்க நிறைய பேர்லாம். ஆனால் அவர் இல்லை, அதை வித்துட்டாருன்னு சொன்னாங்க. அது அவர் ஏற்கனவே வந்து அந்த சிக்கலில் மாட்டினார் இல்லையா, வருமானம் அந்த ப்ராப்ளம் என்னது அது வந்து நம்ம சரியான வரி கட்டலை, அதுக்கு வந்து இறக்குமதி வரி ஏதோ ஒன்று கட்டல, அதுக்கு வரி விலக்கு வேணும்னு கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டு செருப்பு அடிச்சு தரத்தி விட்டுருச்சு. அதனால அந்த காரை வித்துட்டார். இது ராசி இல்லாத காரு இல்லையே. பீஸ்ட் படத்தில் நெல்சன் அப்போல்லாம் இருந்துச்சு. அது அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வித்துட்டாருன்னு சொல்கிறாங்க சார். அதுவும் பினாமி பேரில் போயிடுச்சா நமக்கு தெரியாது சார். நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி ரோல்ஸ் ராயல்ஸ் வந்தாருன்னா அன்றைக்கி நம்ம பேசலாம். இப்போ அந்த கார் அந்த லிஸ்ட்டில் இல்லையா? இப்போ அந்த காரை யார் வச்சிருக்கான்னு அது முக்கியமா சார் நமக்கு? என்ன சார் இப்படி என்னை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க பார்த்தீங்களா? விஜய் இப்போ அந்த காரை வச்சிருக்கலையா? விஜய் அந்த காரை வச்சிடல சார், அவர் வேற வச்சிருக்காரு சார். அந்த லிஸ்ட்டில் காமிச்ச 5 காரில் அந்த கார் சார் அவர் வேற வச்சிருக்காரு சார். காரை சொன்னேன் சார் நான். நீங்கள் என்ன சார் என்னை கோத்து விட்டோம்? ஐயோ ரொம்ப டேஞ்சர், உங்ககிட்ட பேசணும்னா கொஞ்சம் கவனமாக தான் பேச வேண்டியிருக்கு சார். நம்ம ஆக மொத்தம் அவர் சொத்து மதிப்பில் தப்பு இருக்குது. 2 தொகுதி நிற்கிறது அவருக்கு நம்பிக்கை இல்லை. மக்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்றதை தாண்டி தாமேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் கூட இருக்கிறவங்களாம் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு 35% வாக்கு இருக்குன்னு விஜய் நம்ப வச்சிருக்காங்க. அந்த அதீத நம்பிக்கையின் வெளிப்பாட்டில் தான் விஜய் இவ்வளோ தூரம் ஜெயம் ரவி படத்தில் ஜெயம் ரவியை ஃபாலோ பண்ணுறாரு சார். அவர் என்ன எல்லா விஷயத்திலையும் ஜெயம் ரவியை ஃபாலோ பண்ணுறாரு. என்ன நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னா நான் உண்மையை சொல்கிறேன் சார். நான் என்னன்னா, ஒரு படத்தில் வந்து சந்தானத்து வந்து நான் டாக்டர் அப்படின்னு அவன் சுற்றிட்டு திரிவான். ஆள் மனசில் யாரோ அவனை டாக்டர்னு சொல்லிட்டாங்க, அதனால அவன் சுற்றிட்டு திரியிறான்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து ஜெயம் ரவி படம் தில்லாலங்கடியில் வரும் அந்த காட்சி. நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. ரொம்ப ஃபேவரட் படம் இல்லையா? அதான் ஜெயம் ரவியை ஃபாலோ பண்ணுறாருன்னு சொல்ல வரேன். அந்த அடிப்படையில் அதே மாதிரி இவர் ஆள் மனசில் எவனோ உள்ளே பூந்துருக்கான். அந்த உள்ளே பூந்த 4-5 பேரில் ஒரு ஆள் எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். யார சொல்றீங்க? ஒரு 7 அடிக்கு வளர்ந்துருக்கு ஒன்று. அது ஒரிஜினாவே அமாவாசை 420. ஏன் உள்ள பூந்து நான் சொல்றேன். ஏங்க நானாங்க அமாவாசை 420னா அவன் மச்சான் சொன்னாங்க, அங்கே போய் கேட்க சொல்லுங்க. என்னையா அவன் சொன்னதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான்.
அவர் ஆள் மனுஷன் உள்ள பூந்து நீ முதலமைச்சர், நீ எந்திரிச்சா முதலமைச்சர், உட்கார்ந்தா முதலமைச்சர், நடந்தா முதலமைச்சர், அப்படியே ஃபீல் பண்ணி தான் நீ வந்து நடக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிட்டாரு. அதனால அப்படியே நடக்கிறாரா? அதை எப்படி ஃபாலோ பண்றாரு ஜெயம் ரவியனா? இதுல ஃபாலோ பண்ற மாதிரியே இன்னொரு விஷயத்திலும் ஃபாலோ பண்ணார். கல்யாணத்துக்கு எங்கன்னா போனீங்கன்னா பொண்டாட்டி கூட்டு போவாத, பொண்டாட்டி டைவர்ஸ் போட்டிருக்கா அதனால அவளை கூட்டு போவாத, நடிகை கூட்டு போ அப்படின்னு ஜெயம் ரவி என்ன பண்ணாருன்னா கெனிஷாவை கூட்டு போனார். ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, புது மாப்பிள்ளை புது பொண்ணு மாதிரியே சோடி போட்டு போனாங்கல்ல, அதை அப்படியே ஃபாலோ பண்றாரு. ஜெயம் ரவி பர்சனலாக பாதிக்கப்பட்டாரு, இது அவங்க அம்மா கிட்ட போய் அழுதுருக்காரு. எனக்கு தெரியாது சார், நான் சொல்ல வந்த ஜெயம் ரவி கதையே வேற, அதெல்லாம் எனக்கு தெரியாது. விஜய் கதை வேற, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நீ அந்த அந்த நடிகர் என்ன பண்ணாரோ அதை அப்படியே நீ ஃபாலோ பண்ற, அவ்வளவுதான். அவருக்கு இப்போ எனக்கு கூட தான் ஜெயம் ரவி நல்ல நண்பர், உண்மையிலேயே அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு நிறைய வந்து வழிகள் இருக்கு. அதெல்லாம் நானும் தான், எனக்கு தான், நான் அவரை குறைச்சி சொல்லலை, அவர் செஞ்சது சரியா தப்பான அந்த வாதத்துக்குள்ளே நான் போல. அவர் என்ன பண்ணாரோ அது அப்படியே இதுல விக்டிம் வந்து ஜெயம் ரவி, அவர் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு சார். அது வந்து தனி விஷயம் சார், நீங்க சொன்ன மாதிரி அது தனி பஞ்சாயத்து. நான் அந்த காட்சியை, அந்த அந்த விஷயத்தை, அந்த செய்கையை இவர் காப்பி அடிச்சிட்டாரு. அவர் போனார்ல, அதே மாதிரி நானும் போவேன். நீ என்ன சொல்றது, நடிகை பேர் சொல்லல, ஆளையே நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சோடி போட்டு ஒரு பழைய கார்ல பழைய வண்டியில போனார். சொகுசு வண்டிலாம் இருக்குல்ல சார், ஏங்க சிரிக்கிறீங்க? அவர் வச்சிருக்காரு சார், இது பாருங்க, லக்ஸஸ் வச்சிருக்காருன்றாரு, BMW இருக்குன்றாரு, இன்னும் ஏதோ கார்லாம் இருக்குன்றாரு, ஸ்விஃப்ட் பழைய வண்டி கூட 5 லட்ச ரூபா வண்டி கூட வச்சிருக்காருங்க. அந்த வண்டியிலலாம் போகல சார் அவர் அந்த கல்யாணத்துக்கு. நான் வண்டியே சொன்னேன் சார் பழைய வண்டின்னு. நீங்க என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் என்னை மாட்டி விடுறதே இருக்கேன். ஐயோ ரொம்ப டேஞ்சர். அடுத்த கேள்வி வாங்க சார். இதில் கேள்வி கேட்பேன் சரி, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். சரி, விஜய் பெரம்பூர்லையும் திருச்சிலையும் போட்டிட்டார்ல, எந்த தொகுதியில் விஜய் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? எந்த தொகுதியிலும் ஜெயிக்க மாட்டாரு. இந்த கேள்வியே தப்பு. முதல்ல டெபாசிட்டே வாங்குறாரான்னு பாருங்க. முதல்ல வாங்க மாட்டாரு. அபத்தம் இதெல்லாம். இல்ல என் பார்வையில சார், நான் உங்க பார்வை ஒன்று இருக்கும், உங்க கோணம் வேற இருக்கும். என் கோணத்துல விஜய் வந்து தன் குடும்பத்தையே பார்க்காதவர்னு மக்கள்கிட்ட அவர்ஷன் வந்துருச்சு. பொண்டாட்டியை மதிக்காம பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு நடிகையோட சுத்திட்டு இருக்காருன்னு தனி மனித ஒழுக்கம் இல்லாத அரசியல் தலைவர்களை நம்ம ஆட்கள் ஏத்துக்க மாட்டாங்க சார். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்ற விஷயம் தான், தமிழ்நாட்டு பெண்கள்கிட்டே ஒரு முக்கியமான விஷயத்தை ஒத்துக்க மாட்டாங்க. 1000 தான் புருஷன் அடிச்சாலும் உதைச்சாலும், குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணாலும், சந்தேக பிராணியா இருந்தாலும், மோசமானவனா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அவனை ஒத்துப்பாங்க. ஆனா தான் புருஷன் தன்னை விட்டுட்டு வேற பொண்ணோட கனெக்ஷன் இருக்குண்டா அடிச்சே சாவடிப்பாங்க, சோத்துல விஷம் வச்சிருவாங்க, செருப்பு கைட்டி அடிப்பாங்க. குடும்பத்துல பிரச்சனை வந்துடும். வருமா வராதான்? அப்ப நீ என்ன பண்ணிருக்கிற? அப்போ பெண்கள்கிட்ட அதுக்கான மதிப்பு மரியாதை குறைஞ்சிருச்சு. இப்ப இன்னும் மோசமா இவரே குறைச்சிக்கிட்டாரு. எப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்தேன்னு கணக்கு காட்டிட்டார்ல, பெண் குழந்தை கூட 4 லட்ச ரூபா கடன் கொடுத்தேன்னு காட்டிக்கிறாரு. அப்ப அந்த அப்பம் தானே நீ 4 லட்ச ரூபா அந்த குழந்தை எப்படி திருப்பி தரும்? படிக்கிற பொண்ணு அது, இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கு, வேலைக்கா வேலையா போகுது, அது படிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா தாவேக தொண்டர்கள் அதெல்லாம் ஒரு குறையாவே சொல்லல. அவன் எதை சார் குறையா எடுத்துக்கிறான் சார்? கள்ள பொண்டாட்டி வச்சுக்கிட்டு நீ நடிகையோட சுத்துறதே நார்மலைஸ் பண்ற கூட்டம் அது. அக்காவா இருக்கேன், தங்கச்சியா இருக்கேன், தேவைப்பட்டா பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு பேசுறதே நார்மலைஸ் பண்ற கூட்டம். ஏன் அவர் வந்து குப்பை பொறுக்கிறவங்களாம் 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், அவளுக்கு 4 பொண்டாட்டி வச்சுக்கிறது என்ன தப்புன்னு கேட்குற கூட்டம். எனக்கு என் புருஷனை விட வந்து விஜய் தான் பிடிக்கும்னு சொல்ற கூட்டம். தூக்கத்தில் பட்டு நிற்கும் போது கூட, நான் என் புருஷனோட இருக்கும்போது கூட நான் என் நினைப்பு பூரா விஜய் மேலே இருக்கும்னு சொல்ற கூட்டம். நான் விஜயை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்க அப்பனுக்கே தெரியும்னு சொல்ற கூட்டம். இதெல்லாம் சொல்றது யார் தெரியுமா? பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள். கேவலமா இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட விஜயை ரசிக்கிற பெண்கள். நான் எல்லா பெண்களையும் சொல்லலை, திருப்பி உடனே கம்பு சுத்துறதுக்கு கிளம்பி வந்துடக்கூடாது. விஜய் பேரில் இருக்கிற, விஜயை கண்மூடித்தனமாக நம்புகிற தற்குறி தண்டங்களுடைய பேச்சுக்கள் தான் இதெல்லாம். இதுதான் தப்புன்னு சொல்றோம். இதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தப்புன்னு நீ தலைவனா சொல்லி திருத்தி இருந்தீங்கன்னா உன்னை நல்லவன் சொல்லலாம். இதெல்லாம் பேசக்கூடாதுமா, தப்பு, இப்படிலாம் பேசக்கூடாது. நான் உனக்கு அண்ணன் தான், அண்ணனா இருக்கலாம், மாமனா இருக்க முடியாது. அண்ணனா இருக்கும் எப்படி சார் மாமனா இருக்க முடியும்? அது தப்பு தானே. அது அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கும், அப்பாவா இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா வந்து விஜயனுடைய பொண்ணோட அந்த பட்டமளிப்பு விழாவில் அண்ணன் அப்பா ஸ்தானத்தில் அண்ணன் போய் அரவணைக்கிறாரு. அது தப்பு இல்லை, அது அழகு. மாமனாலாம் இருக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு தவறான அந்த ஜென்சி கூட்டத்தை வழிநடத்துறீங்க. ஜென்சி கூட்டத்தை வழிநடத்துறத தப்பாக வழிநடத்துறதுனால தான் தப்புன்னு நம்ம சொல்ல வரோம். இதை புரிஞ்சுக்கணும். அதனால அந்த 2 தொகுதியிலும் அவருக்கு டெபாசிட் கிடைக்குதான்னு பாருங்க. முதல்ல எனக்கு என்னமோ விஜய் பெரம்பூரில் ஜெயிச்சிருவாரு, ஆனால் திருச்சியில் இனிகோ ராஜ் கிட்ட தோத்துருவார். இனிகோ ராஜ் சேலஞ்ச் பண்ண மாதிரி, சவால் விட்ட மாதிரி விஜய் தோத்துருவாரோ அப்படின்னு தோணுது. ரைட், உங்கள் பார்வை சார். இனிகோ ராஜ் எப்படி வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காரோ அதை விட 2 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஆர்டி சேகர் பெரம்பூரில்.
ஏன்னா பெரம்பூரில் இண்டு இடுக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். நீங்கள் அந்த கூடுகிற கூட்டத்தை பார்த்து நம்பிடாதீங்க, பயந்துடாதீங்க. ஏன்னா நான் வந்து நீங்களும் போயிருப்பீங்க, நானும் போயிருக்கேன். அம்மையார் ஜெயலலிதாவுடைய பிரச்சார பயணத்தில் நீங்கள் பயணப்பட்டிருப்பீங்க, நானும் பயணப்பட்டிருக்கேன். கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் அவங்க பிரச்சாரத்தில். இப்போ பார்த்த உடனே திமுக அவ்வளோ அழிஞ்சு போச்சு, நாசமாக போச்சுரா, இனிமேல் ஜெயிக்க வாய்ப்பே இல்லடான்னு சொன்ன தேர்தலில் கூட அம்மையாரே தோற்று போயிருக்காங்க. பர்கூரில் ஒரு சின்ன புது அறிமுக சுகவானம்னு ஒருத்தர்கிட்ட தோற்று போயிட்டாங்க. புரியுதுங்களா? கருணாநிதி சொல்லுவார் எப்பவுமே, நீங்கள் கூட்டம் வருதுன்னா நம்பிடாதீங்கடா, வீடு வீடா போய் ஓட்டு கேளுங்கடா, வர்ற கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டு போயிடும், ஓட்டு போடாதடா, டேய் அவன் நம்ம ஊருக்காரனே கிடையாது, வேடிக்கை பார்க்க வரான், அவனை நம்பாதேன்னு சொல்லுவார். அதான் உண்மை. அதைத்தான் விஜய்க்கும் நான் சொல்கிறேன். இந்த கூட்டம் வருது, கட்டுக்கு தண்ணி அழிச்சா வராங்க, அப்படியே அலை அலையாக வராங்க, அதை நம்பிடாத. நம்பினா நீ தெருவில் தான் நிற்ப. ஆனால் விஜய் யோசிச்சிருக்க மாட்டாரா? நம்ம இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறோம், நம்ம ஒரு லீடர், நம்ம ஒரு மாஸ்டர். அவர் லீடர்லாம் கிடையாதுங்க, நீங்கள் தாங்க சொல்கிறீங்க. அவர் நினைச்சிருப்பாரு அது மாதிரி. ஒரு கேள்விக்கு கேட்குறேன், நம்ம இவ்வளோ போகிற இடம்லாம் கேள்வியே தப்பாக இருக்கும்போது நம்ம கிராஸ் பண்ணி தானே ஆகணும். கேள்வியே தப்பாக இருக்குங்க. போகிற இடம்லாம் பயங்கரமான கூட்டம் வரும்பொழுது நம்ம 2 தொகுதியில் இருந்தால் நம்மளை எல்லாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்களா, கேலி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு விஜய் யோசிச்சிருக்க மாட்டாரா? அவர் அடிப்படையில் புரிதலே கிடையாதுங்க. அவர் இப்போ வந்து கைப்பாவை, கை குழந்தை, யாருடைய 2 வயசு தான் ஆகுது அவருக்கு. யார் வேணா தூக்கிலாம் அவரை. ஒரு நாள் ஆதவ் தூக்கின்னு திரிகிறாரு, ஒரு நாள் புசி தூக்கிட்டு திரிகிறாரு, இன்னொரு நாள் ஜான ஆரோக்கியசாமி. இவங்க எல்லாரும் வந்து எங்கேயாவது ஒருத்தர் காணா போய் வீல்னு கத்துனாருன்னு வச்சுங்க, குழந்தை கத்துதுன்னு வச்சுங்க, சிபிஐ வந்து கூட்டு போயிடும். வா நான் உனக்கு எல்லாம் ஃபீட் பண்ணுறேன்னு கூட்டு போயிடும். இல்லைனா அமித்ஷா இருக்கவே இருக்காரு, ஆள் போட்டு தூக்கிட்டு போயிடுவார். ஆக மொத்தம் கைப்பாவை. அவர் வந்து என்னன்னா பாஜகவுடைய செல்ல குழந்தையாக வளர்ந்துகிட்டு இருக்காரு, ஆபத்தான அரசியல்வாதியாக இருக்காரு. அதனால தான் நம்ம அதெல்லாம் சொல்றோம். ஏன் விஜய் ஆபத்தான அரசியல்வாதின்னு சொல்றீங்க சார்? அவர் செய்கிற அரசியல் எல்லாம் தப்பா இருக்கு சார். அடுத்தவங்களை பழி போட்டே இருக்காருல்ல. என்னைக்கு நீ வந்து அடுத்தவங்களை பழி போடுறியோ நீ வந்து தப்பு பண்றேன்னு அர்த்தம் சார். இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட்டம் வருது, எடப்பாடி பழனிசாமி கூட்டம் வருது, சீமானுக்கும் கூட்டம் வருது, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் கூட்டம் வருது, செந்தில் பாலாஜிக்கும் கூட்டம் வருது, எல்லாருக்கும் கூட்டம் வருது. கூட்டம் வந்து அவங்க செங்கோட்டையனுக்கு கூட கூட்டம் போயிருக்கு. அவர் வந்து உன் கட்சிக்காரன் தானே, நீ மற்றதெல்லாம் சொன்னா கூட அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறோன்னு சொல்லுவானுங்க. உங்க கட்சிக்காரர் செந்தில் பாலா, இவர் நம்ம செங்கோட்டையன் வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்காரு, கோபிச்செட்டிப்பாளையம் அவர் கொடுத்துருக்கீங்கல்ல, அவருக்கு தான் கூட்டம் கட்டுக்கடங்காம போச்சு. நேர்த்தியா போயிட்டு வரலையா? உனக்கு மட்டும் ஏன் நோவுதுன்னா உன்னால பிரச்சாரம் பண்ண முடியல. அதுக்கு பழிய வந்து உன்னுடைய ரசிகர் மேலேயே போடுற. அந்த ரசிகர் மேலே பழி போட்டால் தப்பாயிடும்னு போலீஸ் மேலே போடுற. இப்போ யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? போலீஸ் திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு போடுறாரு போலீஸ்க்கு. அர்ச்சனா பட்நாயக்கு தேர்தல் கமிஷன் தான் உத்தரவு போடுது. பண்ணி புகாரை யார்கிட்ட கொடுக்கணும்? அங்கே சொல்கிறாங்க ஏதோ காலி பஸ் எல்லாம் விட்டாரு. சார், பொய் சொல்கிறதுக்கும் பொருத்தமாக சொல்கிறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. நீ பார்க்குறதெல்லாம் வந்து மஞ்சளாக தெரிஞ்சால் உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். காவால காரணம் தான் பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரியும். ஆனால் விஜயோட முகம் வந்து நல்ல செழித்த முகமாக எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி வசீகரமான ஒரு முகமாக இருந்தது விஜய்க்கு. எப்போ இருந்துச்சு? படத்தில் நம்ம அப்படி தானே பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ சமீபத்தில் விஜயோட முகம்லாம் பார்த்தா கொஞ்சம் ஆக்வர்டாக, கொஞ்சம் ஒரு மாதிரியா. அதுக்கு ரீசன் என்னென்ன சார்? உள்ள ஆழ் மனசில் வந்து யாரோ உள்ள புந்து திமுக திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து அவங்களுக்கு அந்த வெறுப்பு அரசியலை உள்ள புகுத்திட்டாங்க. அது ஃபீட் பண்ணி உள்ள டம்ப் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து அழுத்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, மன அழுத்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பேசுகிறோன்னே தெரியாது சார். உளர்றாரு சார். சோறு தண்ணி இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க எல்லாருமே. சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துடலாம் போல இருக்கு, அடிப்படை வசதி இல்லாமல் எப்பரா இருக்குதுன்றாரு. ஏன்னா அடிப்படை வசதினா என்னது? எழுதி கொடுத்த மாற்ற எழுதி கொடுத்துட்டானோ எவனோ ஒருத்தன் விஜயை வந்து போட்டு பார்க்குறான் சார். போகிற எல்லா இடத்துலையும் ஒரே பேச்சுங்க. அங்கே வேட்பாளர் அறிமுக கூடத்துலையும் ஒரே பேச்சு, இங்கே பெரம்பூர்லேயும் அதே பேச்சு, இங்கேயும் அதே பேச்சு, குளத்தூர்லையும். இப்போ திருச்சியில் போனாலும் அதான் பேசுவார். நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த தொகுதிக்கு? நீங்கள் ஜெயலலிதாவுடைய பிரச்சார பயணத்திலும் சரி, கலைஞருடைய பிரச்சார பயணத்திலும் சரி, நீங்கள் உதயநிதி எந்த தொகுதிக்கு போகிறாரோ அந்த தொகுதியோட பிரச்சனைகள் 2-3 எடுத்து பேசுவாங்க. எதையாவது எழுதி கொடுங்கப்பா. எழுதி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா சொல்லுங்க, நிறைய பேர் இருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் அப்படி பேசுவார் நம்ம எதிர்பார்த்தோம். பெரம்பூர்லேயும் அவர் இப்படி பேசல, குளத்தூர்லையும் அப்படி பேசலை. இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, விஜய் ஒரு வேளை 2 தொகுதியில் போட்டிடுறாரு. ஒரு தொகுதியில் விஜய் தோத்தாலுமே அது விஜய்க்கு பெரிய அசிங்கம், அவமானம் தானே. 2 தொகுதியிலும் தோக்க போறாரு. அசிங்கம்னா அசிங்கம் எல்லாம் தொடச்சு போற கேஸ். தோத்தாலே அது அசிங்கம் சார். அசிங்கத்துக்கு எல்லாம் அவங்க அடி பண்ற ஆளே சார். பொண்டாட்டி விஜய்க்குள்ள ஒரு பெரிய ஈகோ இருக்குல்ல, ஈகோ பெரிய ஈகோ பிடிச்ச மனுஷன் தான் அவர். அப்ப அந்த ஈகோவுக்கு விஜய் எப்படி பதில் சொல்லுவாரு? வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவார் சார். ஒரு தொகுதியில் தோத்தாலுமா 2 மாசத்துக்கு வெளிநாட்டு சினிமா முடிஞ்சவொடனே 2 மாசம் ஓடி போயிடுவார் சார். படம் ஜெயிக்குது தோக்குதெல்லாம் கவலைப்பட மாட்டார். ஓடி போய் 2 மாசம் கழிச்சு அடுத்த படம் ஷூட்டிங் தான் வருவார். அதுக்குள்ள படம் நிற்கும், தோத்துரும், எது ஒன்றா நடக்கும், அவர் ஷூட்டிங் போயிடுவார். அப்போ அவர் அதிலே எங்கேஜாக தன்னை வச்சுப்பார். அதே மாதிரி இப்போவும் தேர்தல் அந்த ஓட்டு போட வராரு பாருங்க. ஓட்டு போட்டவொன்னே ஆள் இருக்க மாட்டார், காணா போயிடுவார். இப்போவே பாருங்களேன், எல்லா அரசியல்வாதியும் களத்தில் இறங்கி வீடு வீடாக போயிட்டு இருக்கான்.
இவர் எங்கடா இருக்காருன்னு கேட்டால் எந்த வீட்டில் இருக்கான்னு தெரியாது. நேற்று பெரம்பூர் இன்னைக்கு எங்கன்னு தெரியும். எங்க தெரியல. மாஸ் காட்டினார், பக்கா மாஸ் வந்து அப்படி காட்டுச்சு. இன்னைக்கு என்ன பொட்டி பாம்பா உள்ள போய் எங்கேயோ உட்காந்துட்டாரு, எங்க இருக்காருன்னு தெரியல. நீ திருச்சிக்கு போற, நீங்க சொல்ற திருச்சிக்கு 2ஆம் தேதி பர்மிஷன் கேட்டிருக்காராம். அங்க தேர்தல் கமிஷனா இருக்கிற அந்த காவல்துறை தேர்தல் கமிஷன் அதிகாரிகள்லாம், ரிட்டர்னிங் ஆஃபீஸர்லாம் கடுமையான கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க. ஏன்னா உங்க கூட்டத்தை பார்த்து அவங்க எல்லாருக்குமே பயம். நீங்க ஒருத்தன் கூட நெறிப்படுத்துற கூட்டம் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏங்க பெரம்பூரில் ஏறுறானுங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே கரண்ட் சாகடி செத்துருவோன்னு கூட அடிப்படை அறிவு இல்லை. ஏன்னா நடிகனை பார்த்தா தான் நீ வந்து வாழ முடியுமா? இல்லைன்னா வாழ முடியாதா? எவ்வளோ டிவியில் காட்ட போகிறான், லைவ் பார்த்துக்க போகிறீங்க. அது போய் போய் அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்து ஒரு செல்ஃபி போட்டால் தான் உங்களுக்கு பிறவி பயன் அடையுமா? நீ செத்தினா உன் குடும்பத்துக்கு தான்டா பாதிப்பு. இவன் வரவே மாட்டான். இந்த பாருங்க, சின்ன பையன் ஒருத்தர் செத்து போயிட்டான், விக்னேஷ் ஒரு பையன், இது வரைக்கும் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலைங்க. இவன் நாட்டை காப்பாற்ற போகிறானா? எப்படி நம்ம ஏற்றுக்கிறது அதை? அதனால தான் தொடர்ச்சியாக இவன் நம்ம வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கோம். எந்த இடத்துல கேப் கிடைச்சாலும் விஜயினுடைய அரசியல் ஆபத்தானதுன்னு அம்பலப்படுத்துறதுக்கு நோக்கம் தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும்தான் பார்க்குறாரு. சொகுசு வாழ்க்கை, தனி விமான பயணம், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் அனுபவிக்கிறார், என்ஜாய் பண்ணுறாரு. ஆனால் வலிகளை மீறி வந்துட்டார. என்ன வலி உனக்கு? என்ன வலி எனக்கு சொல்லு பார்ப்போம். இல்லை நாட்டு மக்களுக்கு சொல்லு என்ன வலின்னு. எது சார் வலி? கடனே கிடையாது சார். வாழ்க்கையில் பெரிய அவமானம் கடன் தான். அது உனக்கு எதுவுமே கிடையாது. அப்போ அதனால பூரா பித்தலாட்ட அரசியலை அவர் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் நம்பலை. 2 தொகுதியிலும் டெபாசிட் போகும், நோட் பண்ணி வச்சிங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம பேசுகிறோம். விஜய் ரொம்ப ஆபத்தான அரசியல்வாதி அப்படின்னு நீங்கள் முடிச்சிருக்கீங்க. மக்கள் எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் அதிரடியாக நிகழப்போகுது அப்படிங்கிற நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.